அதுக்கு தேவையான கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் வெங்காயம் பச்சை மிளகா இந்த வெஜிடபிள் நமக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ அந்த வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது தேவையான சால்ட் சேர்த்துக்காங்க. இதில் கொஞ்சமாக மேகி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மேகி மசாலா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மேகி மசாலா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து கிரீன் சில்லி சேர்த்துக்கோம். ஸோ உங்களுக்கு மேகி மசாலா கம்மியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடிக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம இதுக்கான சால்ட் போட்டுருக்கோம், மேகி மசாலா சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது, கிரீன் சில்லி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இந்த காரத்துக்கு. ஸோ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உருட்டு வச்சிருந்த இட்லியை கொஞ்சம் சேர்த்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோடைய டேஸ்ட்டு சால்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருக்காங்க. போதும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டும் சால்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது. நான் போய் சொல்லலை. இந்த மேகி மசாலா சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு. மேகி மசாலா ஆக்சுவலாக நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. எப்படி சொல்கிறேன், ஒரு பேக்கெட் சேர்த்துருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட். ஆனால் இதுவே எனக்கு ரொம்ப ரிச்சாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.